தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் அரசு பணியாளர்களுக்கான உச்ச வயது வரம்பு 5 ஆண்டுகள் உயர்த்தப்படுவதாக அந்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் விலை ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக மீண்டும் உயர்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கலக்கமடைந்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் காலி பணியிடங்கள் 24ஆக அதிகரித்துள்ள நிலையில் விரைந்து நிரப்ப வக்கீல்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மே 19ஆம் தேதியான இன்று மீண்டும் உயர்ந்துள்ளது. பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான லீக் சுற்றில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்ந்தது. விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் அரசு வெளியிட்ட அறிக்கையின்படி குரூப் ஏ, பிசி மற்றும் டி மாநில அரசு பணிகளுக்கான உச்ச வயது வரம்பு 5 ஆண்டுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட இந்த விதிமுறைகளின்படி குரூப் ஏ பதவிகளுக்கு அதிகபட்ச வயது வரம்பு 41 ஆண்டுகளாகவும், குரூப் பி பதவிகளுக்கு 44 ஆண்டுகளாகவும், குரூப் சி மற்றும் டி பதவிகளுக்கு 45 ஆண்டுகளாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட உச்ச வயது வரம்பு ஏற்கனவே அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தற்போது உள்ள வயது வரம்பே தொடரும் என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் அல்லாத பிற வழிகள் மூலமான நியமனங்கள், அதாவது சட்டப்பூர்வ அமைப்புகள், அரசு நிறுவனங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமான ஆட்சேர்ப்புகள் உட்பட அனைத்து நியமனங்களுக்குமான உச்ச வயது வரம்பு 45 ஆண்டுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிக்கையில் தந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அமைச்சரவை இந்த முடிவை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்ததை அடுத்து இழப்பை சமாளிக்க முடியாமல் எண்ணெய் நிறுவனங்கள் திணறின. இந்நிலையில் நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலை கடந்த 15ஆம் தேதி உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் மே 19ஆம் தேதியான இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 87 காசுகளும், டீசல் லிட்டருக்கு 91 காசுகளும் அதிகரித்து இருக்கின்றன. இதனால் அத்தியாவசிய பொருட்களான பால், காய்கறிகள் உள்ளிட்டவையும் விலை உயர்வை சந்திக்கும் அபாயம் நிலவுகிறது. ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக பெட்ரோல், டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கலக்கமடைந்துள்ளனர். சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் ரூபாய் 104.49க்கும், டீசல் 1 லிட்டர் ரூபாய் 96.11க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த மார்ச் மாதம் கணக்கின்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டும் சுமார் 4.5 லட்சம் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 75. ஆனால் தற்போது 52 நீதிபதிகள் மட்டுமே உள்ளனர். இந்த மாதம் இறுதியில் மூத்த நீதிபதி ஆர். சுரேஷ்குமார் ஓய்வு பெறுவதால் நீதிபதிகளின் எண்ணிக்கை 51ஆக குறைந்துவிடும். 24 நீதிபதிகளின் பதவிகள் காலியாக உள்ளன. நீதிபதிகளின் காலி பணியிடத்தை விரைந்து நிரப்ப வேண்டும் என்று கடந்த 2 ஆண்டுகளாக கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்தும் அதை அமல்படுத்தாமல் ஒன்றிய அரசு மெத்தன போக்கை கடைபிடித்து வருகிறது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் காலி பணியிடங்கள் எப்போது நிரப்பப்படும் என்று வழக்கறிஞர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் அதிகரித்து 1,18,960 ரூபாய்க்கும், கிராமுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 14,870 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 300 ரூபாய்க்கும், 1 கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஐபிஎல் தொடரின் 63வது போட்டி சென்னை சேப்பாக்கம் எம். ஏ. சிதம்பரம் திடலில் நேற்று நடந்தது. அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின. டாஸ் வென்ற சென்னை அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. 20 ஓவர் முடிவில் சென்னை அணி 7 விக்கெட் இழப்புக்கு 180 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து களம் இறங்கிய சன்ரைசர்ஸ் அணி 19 ஓவர் முடிவில் 5 விக்கெட்கள் இழப்பிற்கு 181 ரன்களை எடுத்தது. இதன் மூலம் 5 விக்கெட்கள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. இந்நிலையில் ஐபிஎல் கிரிக்கெட் இன்று நடைபெறும் 64வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகள் மோத உள்ளன. ஜெய்ப்பூரில் இந்த ஆட்டம் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. புள்ளி பட்டியலில் 5வது இடத்தில் உள்ள ராஜஸ்தான் இப்போட்டியில் வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் வாய்ப்பு மேலும் பிரகாசமாகும். அதேவேளை லக்னோ பிளே ஆஃப் வாய்ப்பை ஏற்கனவே இழந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.